ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே, இளைஞர்களே, இளம் பெண்களே, மற்ற சாத்திப்பட்ட நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, நம்முடைய ஓர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இந்த ஆலயத்துக்கு வருகிற எல்லா நம்பிக்கையாளரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. நீ நல்லவனாக இருந்தால் எந்த துன்பமும் கஷ்டமும் வேதனையும் உனக்கு இருக்கவே இருக்காது. அப்படிதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நல்லவர்கள் வாழ்க்கையிலும் துன்பங்கள் வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறார். நம்முடைய பாதுகாவலி அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை பார்க்கிறோம். அவங்க கெட்டவங்களா? மாதா கெட்டவங்களா? இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான துன்பங்கள் இருந்தன. அதற்கு என்ன காரணம்? முதல்ல ஆண்டவர் இயேசுவினுடைய தாயாக, கடவுளின் தாயாக இருப்பதற்கு சம்மதம் தெரிவித்தார். நிறை மாத கர்ப்பிணியாய் பெத்லகேம் நோக்கி பயணமானார்கள் தன்னுடைய கணவரோடு. ஒரு ஏழையாக மாடடை குடிலிலே தன் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஏரோதின் கொலை வாளிடமிருந்து தன்னையே காப்பாற்றி கொள்ள, குழந்தையை காப்பாற்ற முக்கியமாக எகிப்தை நோக்கி பயணமானார்கள். மீண்டும் வந்தார்கள். எளிமையான ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் சட்டப்படி செய்தார்கள். கோயிலுக்கு போய் குழந்தையை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். உம்முடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவோம் என்றார் சிமியோன். ஒரு வாள் இல்லை, 1000 வாள் மாதாவினுடைய இதயத்தை ஊடுருவியது. 12 வயசில் இயேசு சாமி காணாமல் போய்விட்டார். உன் தந்தையும் நானும் ஏக்கத்தோடு தேடினோமே. தாயினுடைய மனம் வேதனைப்பட்டது. 30 வயசில் இயேசு பிரிந்து போகிறார். பொது பணிக்காக வேதனைப்பட்டிருப்பார் அந்த தாய். உண்ணவில்லை உறங்கவில்லை என்று பேசிக்கொண்டார்கள். இருந்தாலும் தேடி போகிறார் மகனை பார்ப்பதற்காக அந்த தாய். எல்லாத்தை விட முக்கியமாக பொறாமையினால் சிலுவையில் அறையப்படுகிறார். எவ்வளவு வேதனை, அடுக்கடுக்காக வேதனை. மாதாவினுடைய வாழ்க்கையில் இந்த சீடர்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டாங்க, ஓடிட்டாங்க விட்டுட்டு. எவ்வளவு வேதனை அந்த தாய்க்கு இருந்தது பாருங்க. இப்போ இந்த நாட்களில் நான் சொன்னேன், ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். விண்ணரசி மாதான் கொண்டாடுறோம். ஒரு பக்கம் பணிக்கங்குப்பத்தில் விண்ணரசி மாதா, இன்னும் பல்வேறு இடங்களில் விண்ணேற்பு அன்னை என்றெல்லாம் நாம் கொண்டாடுகிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல, அவரோடு துன்புற்றால் அவரோடு மாட்சி பெறுவோம். இயேசு துன்புற்றார். இயேசுவோடு துன்புற்றவர் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. எனவேதான் விண்ணரசியாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, மாதாவை பின்பற்றி நல்லது செய்து நாம் துன்புற வேண்டும். தியாகம் செய்து துன்புற வேண்டும். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி நாம் துன்புற வேண்டும். கீழ்ப்படிந்து நாம் துன்புற வேண்டும். கடவுள் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார்.
எவ்வளோ பேர் வாழ்வு கொடுக்கிறார்கள் தங்களுடைய வேதனையினால், கஷ்டத்தினால். பிள்ளை நல்லா இருக்கணும், வீட்டார் நல்லா இருக்கணும் என்று சொல்லி எவ்வளோ பேர் தாங்கள் துன்புற்று பிள்ளைகளை வாழ வைக்கிறார்கள். அவர்கள் முன் நான் தலை வணங்குகிறேன். எத்தனையோ பேருடைய கஷ்டத்தினால் நான் வளர்ந்திருக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி ஆண்டவரே என்று இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். அன்பார்ந்த குழந்தைகளே, இளைஞர்களே, இளம் பெண்களே, உங்கள் பெற்றோருடைய தியாகம், கஷ்டம், வேதனை உங்களுக்கு அருமையான சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல கல்வி ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கணும்? நான் கஷ்டப்பட்டு துன்புறுகின்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த திருப்பலி. என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, நான் கஷ்டப்படுவேன், அப்பா அம்மா பார்த்துக்குவேன், உடன்பிறப்புகளை பார்த்து கொள்வேன், இன்னும் கஷ்டப்படுகிற வேதனையில் வாடுகின்ற நோயுற்றோருக்கு, ஏழை எளியவருக்கு என்னால் ஆனதையெல்லாம் செய்வேன் என்று முடிவெடுக்க வேண்டும். அதுதான் முதல் நிலையான துன்பம். துன்புற தயாரா? மாதா வேணும், மாதா வேணும்னு சொல்லுவோம். எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் போதாது. அம்மா, நீ சூசேப்பருக்காக, இயேசு குழந்தைக்காக, எங்கள் எல்லாருக்காக நீ துன்புற்றாய் அம்மா. அதே போல துன்புற எனக்கு துணிச்சலை கொடு என்று நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் அந்த வரத்தை மாதாவிடமிருந்து கேட்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை மறந்து விடாது. இன்னும் கொஞ்சம் துன்புற வேண்டும், இன்னும் கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும், இன்னும் கொஞ்சம் நல்லது செய்ய வேண்டும், அதற்காக நான் பாடுபடுவேன் என்று முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது, இன்னொரு வித்தியாசமான துன்பம். நம்ம நல்லது செய்தால் கூட துன்பம். இன்னைக்கு ஆண்டவர் நற்செய்தியில் என்ன தெரியுமா சொன்னார்? தீயை மூட்டவே வந்தேன், வாழ தான் நான் கொண்டு வந்தேன், சமாதானத்தை கொண்டு வரவில்லை, வாழையே நான் கொண்டு வந்தேன். நான் வந்ததுனால சண்டை தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னடா அது, நல்லது செஞ்சால் சமாதானமாக இருப்போன்னு பார்த்தா ஆண்டவர் அப்படி சொல்கிறார். இந்த முதல் வாசகத்தில் பார்க்குறோம், எரேமியா இறைவாக்குனர் ஆண்டவர் இயேசுவை பழைய ஏற்பாட்டில் மிக மிக ஒத்திருந்த ஒரு இறைவாக்குனர். அவர் என்ன சொன்னார்? இந்த பாபிலோனியர்களுக்கு எதிராக சண்டை போடாதீங்க, நீங்கள் தான் அழிந்து போவீர்கள் சொன்னார். உடனே அவங்களுக்கெல்லாம் கோபம், சண்டை போடணும், நம்ம நாட்டை காப்பாற்றணும். உடனே எல்லாரும் அவரை அரசன்ட்ட சொல்லி பாழுங்கணத்தில் இறக்கி போடுறாங்க. எரேமியா ஏன் அப்படி சொன்னார்? கடவுள் அப்படி சொல்ல சொன்னார். கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொன்னதால் பாழும் கிணறு, அதைத்தான் படிக்க கேட்டோம். ஆனால் எபேத் மெலேக் என்ற ஒரு எத்தியோப்பியன் எப்படியோ அந்த பாழுங்கணத்திலிருந்து அவர் வெளிவர உதவி செய்கிறார் அரசன்ட்ட பேசி. இன்னைக்கு தியான பாடலில் அழகாக தம்பி செல்ராஜ் பாடினார், இப்படி பாழுங்கணத்திலிருந்து ஆண்டவர் தான் என்னை தூக்கி விடுவா. நம்ம வேதனையில் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் தான் தூக்கி விடுவார். நல்லது செய்தால் துன்பம், அதனால் கெட்டது செய்யலாமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வீட்டில் 4 பேர் இருந்தால் 2 பேர் ஒரு கட்சி, 2 பேர் இன்னொரு கட்சி. எதுக்கு 2 கட்சி? எல்லாம் சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லாமா? 2 பேர் கெட்டது செஞ்சால் ஊரோடு ஒத்து வாழ்னு இந்த நல்லது செய்கிறவங்களும் கெட்டது செய்யலாமா? செய்யலாமா? செய்யக்கூடாது. இன்றைய 2வது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், இயேசு கிறிஸ்துவை உற்று பாருங்கள்,
பாவிகளால் அவர் வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்டார், துணிச்சலாக இருந்தார். இன்னைக்கு நிறைய வீட்டில் பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஏம்மா உன் பிள்ளை இப்படி செய்த, திருத்தினா என்ன அப்படின்னு கேட்டால் அது சண்டைக்கு வரும். மண்ணில் படுத்து புரளுவான். எதுக்கு நம்ம மொபைல் தானே பார்க்குறான், பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு தாய் விட்டு விட்டால் அவர்களை போல கெட்டவர்கள் யாருமே கிடையாது. உன் பையன் அடங்க மாட்டானே, திருத்தணுமே, திருத்தாமல் நமக்கு எதுக்கு வீண் வம்பு, ஏன் சண்டை அப்படின்னு அமைதியாக இருந்தால் நீ கடவுளுடைய பிள்ளை கிடையாது. உன் குடும்பம் கடவுளுடைய குடும்பம் கிடையாது. ஆளுங்கட்சி இருக்குது, அரசியலில் எதிர்கட்சி இருக்குது. ஆளுங்கட்சி செய்கிற அநியாயத்தை, அட்டகாசத்தெல்லாம் இவங்க எடுத்து கேட்டு தான் ஆக வேண்டும். ஐயோ எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும், நல்லதை பாராட்ட வேண்டும். அரசியலில் மட்டுமல்ல, குடும்பத்தில், ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு பொண்ணு காப்பி அடிக்குது, நீயும் சேர்ந்து காப்பி அடிக்கலாமா? இல்லை. ஃபெயிலானாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு தான் நான் படிப்பேன், வாழ்க்கையில் முன்னேறுவேன். தவறான வழியில் போய் மான மரியாதை இல்லாமல் மோசமாக வாழ்ந்து சில பேர் பணத்துக்காக எது வேணாலும் செய்கிறாங்க. செய்யலாமா? செய்யக்கூடாது, அது தவறு. உன்னுடைய கற்பு முக்கியம், உன்னுடைய நேர்மை முக்கியம், உன்னுடைய உண்மையான வாழ்வு முக்கியம். 100 பேர் தப்பு செஞ்சாலும் தப்பை நான் துணிந்து செய்ய மாட்டேன். தனியாக இருந்தாலும் நான் ஆண்டவர் பக்கம் இருப்பேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி வாழத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். இப்போது சேலத்தில் நான் பிஷப்பாக இருக்கிறேன். சாமியாருங்க, சிஸ்டருங்க, நிறையா இறை மக்கள் இருக்காங்க. யார் என்ன செஞ்சாலும் வெரி குட் வெரி குட்டே சொல்லாமா? தப்பு செய்யும்போது திருத்த வேண்டும் தானே? திருத்தவில்லை என்றால் எதற்காக ஆயராக இருப்பது? ஒரு பங்கு தந்தை இருக்கிறார், தலைமை ஆசிரியர் இருக்கிறார், மற்றவர்கள் மாணவர்களை திருத்த வேண்டும் தானே? அவர்கள் எதிரியாக மாறிவிடுவார்கள். எனவே திருத்த மாட்டேன், எனக்கு எதுக்கு கஷ்டம் என்று யாருமே இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு பக்கம், அம்மா உம்மை போல தியாகம் செய்து நாங்கள் துன்புற வேண்டும். மாதாவிடம் கேட்போம், அம்மா கெட்டது செய்பவர்களை கண்டிக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். நான் நன்மை செய்யும் பக்கம் இருப்பேன், தனியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று முடிவெடுக்க வேண்டும். இறுதியாக கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். எரேமியா பெரியவர், ஆண்டவர் இயேசு பெரியவர், வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு வாசிக்க கேட்டோம், எண்ணிக்கையில்லா சாட்சிகள், எவ்வளோ நல்ல மனிதர்கள். அவர்களை உற்று பார்ப்போம், தூய வாழ்வு வாழ்வோம், விண்ணை நோக்கி பயணிப்போம். ஆமென்.